சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். என் ஆசைக்குரிய இயேசு மரித்தாரோ, ஒரு நாளும் மரிக்க கூடாதவர் மரித்தாரோ. சகல மனிதர் உயிரை கடந்த மேலான உயிருள்ளவர் உயிர் விட்டாரோ. எல்லாருக்கும் உயிரளிப்பவர் உயிர் விட்டாரோ. மனுமக்களுக்காக தேவசுதன் இறந்தாரோ. ஆண்டவர் அடிமைகளுக்காக இருந்தாரோ. பாவிகளுக்காக பரிசுத்தர் உயிரிழந்தாரோ. ஓநாய்களுக்காக செம்மறி பொருவை மாய்ந்ததோ. என் இயேசுவே, நீரா இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது. ஜீவன் பிரிந்து உடல் விரைத்திருக்கும் உமையே சிநேகித்து ஆராதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஸ்துதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. சமணசுகளால் ஆராதிக்கப்படும் தேவ சிரசே, மனிதருக்காக கல்லிலும் புல்லிலும் சயனித்ததுமாய் முன்முடி அழுத்தின காயத்தால் ஒழுகி வடிந்த திரு இரத்தத்தில் தோய்ந்து மூர்ச்சை அடைந்து உயிர் விட்டு கவிழ்ந்திருக்கும் என் இயேசுவின் திரு சிரசே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, நீ மனிதருக்காக பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சி உள்ளவனாக செய்வாயாக. சம்மனசகளுக்கு அனந்த சந்தோஷம் கொடுக்கிறதுமாய் சூரியனை மங்கி அடிக்கும் ஜோதி பிரகாச சுந்தர ஒளி உள்ளதுமாய் மனுமக்களால் ரூபாலாவண்ய அலங்காரம் உள்ளதுமாய் இருக்கிற இயேசுவின் திருமுகமே, மனிதரின் அகந்த உமிழ்நீரால் அழுக்கடைந்து அடிகளால் கன்றி சிரசின் காயத்தால் நின்று ஓடி விழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிரிந்ததனால் வெளுத்திருக்கும் என் இயேசுவின் திருமுகமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, நீ மனிதருக்காக வேறுபட்டு வேற்றுருவானதை குறித்து பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண சொரூபத்தை மாற்றி இஷ்ட பிரசாதத்தால் அழகுள்ளவனாக செய்வாயாக. எங்கள் பாவத்திற்காக அழுது சிலுவை முதலான உபத்திரவங்களை சந்தோஷமாய் தரிசித்து கிருபா கடாட்சத்தோடு எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் இயேசுவின் திருவிழிகளே, இந்த சிலுவையில் உங்களை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் ஒருமிக்க சேர்க்க எனக்கு வேண்டிய மனஸ்தாபத்தை தந்தருள்வீர்களாக. அமிர்த பிரசங்கங்களை சொல்லி அரிதான தர்மங்களை எளிதாக செய்ய போதித்து அனைவருக்கும் மோட்ச வழியை படிப்பித்து அருந்தாகத்திற்கு பிச்சும் புளித்த திராட்சை பழ ரசத்தையும் சுவை பார்த்த என் இயேசுவின் திருநாவே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, நேர் போதித்த நெறி வழியில் வழுவாமல் நடந்து என் இயேசுவின் திருநாமம் ஒன்றே என் நாவுக்கு இனிதாயிருக்கும்படி உலக காரியமெல்லாம் எனக்கு கசப்பாயிருக்க செய்வாயாக. பரலோக பூலோக பாதாளத்தை படைத்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உறவு கட்டி பிரகதி வாசலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக கைவிரித்து பார ஆணிகளால் சிலுவையில் அறையுண்ட என் இயேசுவின் திருக்கரங்களே, இந்த சிலுவையில் உங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, எனக்காக விரிக்கப்பட்ட திருக்கரங்களே, நான் ஒருபோதும் என் இயேசுவை விட்டு பிரியாதபடி நேச ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றி திரிந்து என்னை தேடி அலைந்து பாவத்தால் என் காலில் விழுந்த தனையை அறுக்க சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவின் திருப்பாதங்களே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து, இனி நான் அவரை விட்டு அகலாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்து கொள்வீர்களாக. போர் வீரனின் ஈட்டியின் வலிமையினால் குத்துண்டு காயப்பட்டதை விட எங்கள் பேரில் வைத்த
நேச பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சிநேக அக்னிமயமாய் பற்றி எரியும் என் இயேசுவின் திரு இருதயமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து இயேசுவின் சிநேகம் என்னிடத்தில் குடிக்கொண்டு இருக்கும்படி குத்துண்டு திருவிழா காயத்தால் என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உனக்கு பதிலாக என் இருதயத்தை இயேசுவின் இடத்தில் வைப்பாயாக. ஆ என் இயேசுவே, ஆசைக்குரிய இயேசுவே, சிநேக தேவனான இயேசுவே, உம்மை இத்துணை நிஷ்டூரமாய் வதைத்தது யார்? கொடிய நெஞ்சமுள்ள பிரதான குருக்களும் வேத பாரகரும் யூதரும் துஷ்ட குணமுள்ள சேவகருமோ இப்படி உம்மை வதைத்தார்கள். உம்மை தேவனென்றும் தேவகதனென்றும் மனிதரை மீட்டு ரட்சிக்க வந்த இரட்சகர் என்றும் விசுவாசியாத அந்த குருடர் அல்லவே உம்மை வதைத்தார்கள். உம்மை தேவனென்றும் இரட்சகரென்றும் அங்கீகரித்திருக்கின்ற நான் அல்லவோ வெட்கமும் ஈவும் இரக்கமும் இல்லாமல் உமது திருமுகத்தில் துப்பினேன். நான் அல்லவோ உமது தசை கிழிய அடித்து முள்முடியை சிரசில் பதித்தேன். நான் அல்லவோ உமது கை கால்களையும் விழாவையும் குத்தி திறந்தேன். பரலோகமும் பூலோகமும் சாட்சியாயிருக்க நான் அல்லவோ உம்மை கொன்று கொலைப்படுத்தினேன். ஐயோ என் ஆண்டவரே, நான் செய்த கொடுமைக்கு இனி என்ன செய்வேன்? நான் இத்தனை நிஷ்டூரங்களை செய்தும் இன்னும் என்மேல் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது இஷ்ட பிரசாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிற என் நல்ல இயேசுவே, நீர் படும் உபாதைகளை கண்டு கருங்கல்லும் பாறையும் வாய் விட்டழுகிறது போல் பிளந்து நிற்க கல்லிலும் ஈரமற்ற என் இருதயம் ஒன்றே கலங்காது நிற்கின்றது. நீர் படும் உபாதைகளையும் அந்த உபாதைகளுக்கு காரணமான உமது சிநேக பெருக்கத்தையும் கண்டு என் இருதயம் தணலில் விழுந்த மெழுகு போல் இலகுகிறது. இந்த மட்டும் நான் உமக்கு செய்த நிஷ்டூரம் போதும். இனியாகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாதிருக்க எனக்கு வேண்டிய இஷ்ட பிரசாதத்தை தந்தருளும். தயாபரரான இயேசுவே, நீர் என்னை பற்றியும் என்னாலும் தானே இத்தனை உபாதைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ? ஆண்டவரே, உம்மை மிகவும் சிநேகித்து உமது திருப்பாடுகளின் மேல் இறங்கி இடைவிடாதழுது அங்கலாய்த்தவர்களோடு நானும் ஒருவனாக சேர்ந்து அங்கலாய்க்கிறேன். அச்சிஷ்டமரியாயே, இயேசுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் தொங்கின ஜீவன் விடும் பொழுதும் ஜீவன் பிரிந்த திரு சரீரத்தை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லில் அடங்காத துக்கம் வியாகுலம் இப்பொழுது உமக்கென்றும் அவசியமில்லாததினால் அந்த துக்க வியாகுலம் எல்லாம் எனக்கு தந்தருளும். என் மேல் வைத்த இரக்கத்தால் உயிர்விட்ட அவரை கண்டு நானும் அவர் மேல் இரக்கத்தால் உயிர்விட கடவேனாக. இயேசுவே, என் உடலை விட்டு இன்னும் உயிர் பிரிய தேவரீர் திருவுலமாகாததனால் என் தோஷ துரோகத்தை கண்டு கூச்சப்பட்டு மனஸ்தாப மிகுதியால் உமது பாதத்தில் விழுந்து இடைவிடாது கண்ணீர் சொரிய அனுக்கிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனஸ்தாப மிகுதியால் அநேக ஆத்துமங்களின் இருதயம் பொடி பொடியாய் நொறுங்கினாற்போல் என் இருதயமும் நொறுங்கவும் என் கண்கள் இரண்டும் ஓயாமல் கண்ணீர் சொரியும் ஊற்றுகளாயும் என் கண்ணீர் இரத்த கண்ணீராகவும் செய்தருளும். உமது பாடுகளின் மேலுள்ள உருக்கத்தையும் என் பாவங்களுக்காக படும் மனஸ்தாப மிகுதியாலும் என் உயிர் பிரிய உமக்கு சம்மதமில்லாவிட்டாலும் என் பாவங்களுக்கு பொறுத்தலாவது கட்டளையிட்டருளும். 1000 10,000 முறை நரகத்திற்கு பாத்திரமான என் பாவங்களை பொறுத்தருள நியாயமில்லை என்றாலும் உமது நன்மைத்தனத்தை மறந்து உம்மை மறுதலித்த ராயப்பருக்கும் உம்மிடம் பொறுத்தல் கேட்ட நல்ல கல்லனுக்கும் பாவ பொறுத்தல்
கட்டளையிட்டீர் என்கிறதினால் நான் உமது தயையை நம்பி என் பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கிறேன். உம்மை வதைத்த கொடிய சத்துருக்களுக்காக உமது திவ்ய பிதாவை இறந்து கொண்டதினாலும் உமது கொலைக்காரரில் ஒருவனாயிருக்கிற எனக்கும் அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்க வேண்டியதல்லோ? என் பாவங்களை பொறுத்தருள வேண்டும் என்று உம்மை நான் மன்றாடும் மன்றாட்டு உமது மன்றாட்டின் பலன் அல்லாமல் என் சத்துவமல்ல என்கிறதினால் உமது மன்றாட்டும் ஒரு மிக்க வீண் போகாதபடி நீர் துவங்கினதை நீரே முடித்தருளும். உமது பிதாவானவர் இப்பொழுது உம்மை சகல படைக்கப்பட்ட வஸ்துகளுக்கும் அதிபதி கர்த்தாவாகவும் சகல ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியஸ்தராகவும் ஸ்தாபித்திருக்கிறதினால் அப்பொழுது நீர் அவரை கேட்டுக்கொண்ட மன்றாட்டை இப்பொழுது நீர்தாமே கட்டளையிட வல்லவராயிருக்கிறதினால் அப்பொழுது நீர் ஆசைப்பட்டு கேட்ட எங்கள் பாவ பொறுத்தலை இப்பொழுது நீரே எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, நீர் விருத்த சேதனம் செய்து கொண்ட பொழுதும் பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுதும் கற்றூணில் கட்டி அடைப்பட்ட பொழுதும் முள்முடி தரிக்கப்பட்ட பொழுதும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த உமது வஸ்திரத்தை உரித்த பொழுதும் உமது கை கால்களில் ஆணி அறைந்த பொழுதும் திருவிழாவை குத்தி திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திரு உதிரத்தை பார்த்து என் பாவங்களையும் இன்னும் மற்றும் உண்டான மனிதருடைய பாவங்களையும் நான் யாருக்காக மன்றாட வேண்டியிருக்குமோ அவர்களுடைய பாவங்களையும் என் தப்பிதத்தினால் பாவத்தை கட்டி கொண்டவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருளும். எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கிருபையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களை பழிவாங்க கேளாமல் எங்களுக்கு இரக்கம் செய்ய அபயமிடும் இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மன்றாடுகிறோம். எங்கள் துரோகங்களை அளவு கடந்த பேருள்ள உமது இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் கருணையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களுக்காக மனு பேசும் திரு இரத்தத்தை கொண்டுதானே தயையுள்ள இயேசுவே, தயையாயிரும் சுவாமி, தயையாயிரும் என்று அலறி அழுகிறோம். அந்த திரு உதிரத்தில் ஒரு துளி எங்கள் இருதயத்தில் தெளித்தருளும். எங்கள் பாவ தோஷங்கள் எல்லாம் நிர்மூலமாய் போகும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை பொறுத்தருளினதனால் இத்தனை துரோகங்களை செய்த பின் எங்கள் நன்றி கட்டத்தன்மையை பாராமல் இன்னமும் உமது கிருபையை தானே குறித்து தயை புரிந்தீர் என்று நினைத்து உமது மேல் அதிக நன்றி பாராட்டி எங்கள் குற்றங்களுக்காக அதிக மனஸ்தாபப்படுவோம். என் நல்ல இயேசுவே, எங்கள் நன்றி கெட்ட தன்மை கரை காணாதிருந்தாலும் உமது நன்மைத்தன்மை அதிலும் கரை காணாத கருணை கடலாய் இருக்கின்றது. இயேசுவே, என் பாவ பெருக்கத்தையும் உமது நன்மையின் விசாலத்தையும் நீர் அனுபவித்த வேதனை நோவுகளின் அகோரத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் பொழுது என்னிடத்தில் பிறக்கும் விம்மல் தேம்பல் பெருமூச்சினால் என் இருதயம் வெடித்து நாவடைத்து போகிறது. இனி உமது திருப்பாதத்தை கட்டி அணைத்து கொண்டு இயேசுவே, என் பாவமே, என் கொடுமையே, என் நன்மையே, சிநேகமே, அன்பே, அன்பே என்று சொல்லுவேன். ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.